தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்தவதாசி அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரண் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தலித் விடுதலை இயக்கத்திலிருந்து அதன் மாநில தலைவர் திரு கருப்பையா இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தமிழகத்தின் அரசியல் களம், குறிப்பாக பட்டியல் இனத்தவர்களுக்கான கோரிக்கைகள், அவர்கள் மீதான அடக்குமுறைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பாதுகாப்பு என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து நீருபூத்த நெருப்பாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஆட்சி முடியும் தருவாயிலும் பட்டியல் இனத்தவருக்கான நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இல்லை, இது சமூக நீதி அரசு தான் என்று திமுக தரப்பில் அதற்கான விளக்கமாக சொல்லப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் தொடர்ச்சியாக அது பதிவு செய்து வருவதை நம்ம பார்க்குறோம். இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தலித் விடுதலை இயக்கம் எப்படி பார்க்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சமூக நீதி அரசு, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு யோசிக்கிறப்ப சின்ன முரண்பாடுகள் இருக்குது. அதில் மாற்று கருத்து கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சொன்ன அந்த அடக்குமுறைகள் பல்வேறு விஷயங்களை பட்டியலின மக்களுக்கான கோரிக்கைகள் மட்டும் இல்லை, அவர்கள் சொன்ன விஷயத்தை இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தலைங்கிறது தான் குற்றச்சாட்டு. நிறைய தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் இல்லை, அதை தாண்டி உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்லலை, அவசரம் இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா 110 விதியின் கீழே ஆட்சி அமைத்தவுடன் அவங்க சொன்னது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 20 லட்ச ரூபா மதிப்பீட்டில் திருமண மண்டபங்கள் கட்டப்படும் அப்படிங்கிறது. ஒரு பட்டியல் இனத்தவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு திருமண மண்டபம் 20 லட்சம் மதிப்பீட்டில் அந்த புள்ளி விவரம் சேகரிக்கப்பட்டு விவரங்கள் தொகுக்கப்பட்டு டைரக்டர் ஆஃபீஸில் அப்படியே இருக்குது. 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தலித் விடுதலைக்கு ஒரு கேள்வி கேட்குறோம், ஆர்டிஐயில் போடுறோம், தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறோம். இப்படி சட்டமன்றத்தில் நீங்கள் அறிவிச்சிங்க 110 விதியின் கீழே எத்தனை மாவட்டத்தில் கட்டியிருக்கிறீங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, இன்னும் எவ்வளோ கட்டப்பட கேட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்த பதில் பகிரங்கமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன பதில் பட்டியல் தயார், அரசு நிதி ஒதுக்கலை. நீங்கள் கேட்டது 4ஆம் ஆண்டு. எப்போ கேட்டீங்க? இப்போ தான் ஒரு 3-4 மாதம். இந்த 4ஆம் ஆண்டு ஆட்சி முடியும் தருவாயில் கேட்குறீங்க. இன்னும் ஆனால் அறிவிச்சது தேர்தல் ஜெயிச்ச உடனே. ஃபார் எக்ஸாம்பிள் இது அது மாதிரி இந்த பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப காலி பணியிடங்கள், பட்டியல் மக்களான காலி பணியிடங்கள் 2013-2010 புள்ளி விவரப்படி 26,742 காலி பணியிடங்கள் இருக்குது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 2010 புள்ளி விவரப்படி 2025 இன்னைக்கு 25 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் அவங்க சட்டமன்றத்தில் புதுசாக இதுக்கும் ஒரு விளக்கம் சொன்னாங்க. இல்லை 26,000 10,600 போஷம் காலியாக இருக்குது, அதை நிரப்ப போகிறேன்னு சொன்னாங்க. சொல்லி 3 ஆண்டுகள் ஆச்சு. இதுவரை ஒரு பணியிடங்கள் கூட சிறப்பு தேர்வு நடத்தி அந்த SC/STக்கான இடஒதுக்கீடை நிரப்புவதற்கான முயற்சி எடுக்கலை. ஜென்ரலாக பண்ணுறாங்க, TNPSC நடத்துகிறாங்க, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3 எல்லாம் நடத்துகிறாங்க, அது வேறு. பர்டிகுலராக பேக்லாக் வேக்கன்சியை நிரப்புவதற்கான எந்த முயற்சியும் இது வரைக்கும் இந்த அரசு எடுக்கலை அப்படிங்கிறது பகிரங்கமாக எங்களால் குற்றச்சாட்டாக சொல்ல முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மண்டபம் கட்டுறதுக்கு நிதி இல்லை, அரசு நிதி ஒதுக்கலை. ஆனால் 5,318 கோடி மத்திய அரசும் மாநில அரசும் ஒதுக்கிய ஜப்லான் அந்த சிறப்பு உட்குறித்திட்ட நிதியை திருப்பி அனுப்புகிறாங்க. எவ்வளோ? 5,318 கோடி. ஆனால் பதில் என்ன கொடுக்குறாங்க? நிதி ஒதுக்கப்படலை. அதே மாதிரி மாநில அரசு திருப்பி அனுப்பப்பட்ட காலகட்டம் சொல்கிறோம் 5,362 கோடி. கடந்த 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டு கடந்த 5 ஆண்டு சேர்த்து தான், இந்த ஆண்டு சேர்த்தான். இந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி பார்த்தோம்னா மாநில அரசே 972 கோடியை திரும்ப அனுப்பிச்சு கஜானாவுக்கு திரும்ப போயிருக்கு. இது பட்டியலினத்திற்கான நிதி மாநில அரசு ஒதுக்கிய நிதியை, நம்ம சமூக நீதி அரசு ஒதுக்கிய நிதி. ஆனால் கேள்வி பலமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தலை, பேக்லாக் வேக்கன்சி
பண்ணலை. மண்டபம் கட்டி கொடுக்குறேனாங்க, கட்டலை. இன்னும் தெருவிளக்கு இல்லாத, சாக்கடை இல்லாத, செத்தா புதைக்கிறதுக்கு மயானமே இல்லாத பல கிராமங்கள் இருக்கு. மயானம் இருக்குது, பாதை இருக்காது. மயான ஆக்கிரமிப்பில் இருக்கும். அல்லது மயானத்துக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தேவைகள், மயான இந்த எரிக்கூடம், மக்கள் என்றால் வேறொரு தரப்பினர் ஆதிக்கத்தில் இருக்கும், போக முடியாது. ஆமாம், புதைக்க விட மாட்டார்கள். அதான் என்கரேஜ்மெண்ட்டு. நாங்கள் ஒரு 6 மாவட்டத்தில் புள்ளி விவரங்களை ஆய்வு செஞ்சு இந்த குறிப்பிட்ட விவகாரம் இந்த மயானத்தை மட்டுமே. எந்தெந்த மாவட்டங்கள் சார்? திருவண்ணாமலை, நாமக்கல், சேலம், கரூர், தேனி, மதுரை. அதாவது இந்த 6 மாவட்டங்களில் தான் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை நீங்கள் இந்த 6 மாவட்டங்கள் ஆய்வு பண்ணது மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஆய்வு இந்த 6 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்றியத்தையும் எங்களால் பண்ண முடியலை. எங்களுக்கு கிடைச்ச புள்ளி வரும் 672 கிராமங்களில் மயானமே இல்லை. நீங்கள் அந்த 6 மாவட்டங்களில் தமிழகம் முழுமைக்குமா? 6 மாவட்டத்தில் சொல்கிறேன். 6 மாவட்டங்களில் மயானமே இல்லை. 672 கிராமங்களில் மயானமே இல்லை. இன்று வரை நாம் பேசும் இந்த நொடி வரை 4 ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டோம். மயானம் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பகுதி மக்கள்? ஓடை புறம்போக்கு, வாய்க்கா புறம்போக்கு, அது மாதிரி இடங்களில் அதனால் நிறைய பிரச்சனைகள் எழுகிறது. நிச்சயமாக எழுதும். மாஸ் கட்டுப்பாடு கிடும். ஓடை புறம்போக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து பாடி அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத இடங்களில் அவங்க புதைக்கிறப்போ வந்து நாய் இது மாதிரி விஷயங்கள், அந்த நரி இதெல்லாம் பாடி இழுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் கூட செத்துப்போன பின்னாடி கூட இவனை சுயமரியாதையோடு அடக்கம் செய்வதற்கான ஒரு மயான வசதியை செஞ்சு கொடுக்க முடியாத அரசு தான் சமூக நீதி பேசுகிற அரசு. திமுகவுக்கு தான் நாங்கள் ஆதரித்தோம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை செஞ்சோம். திமுக ஜெயிக்கணும், அதிமுக தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தோம். எதற்காக அப்படி வேலை செய்தீர்கள்? ஒரே ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு, இல்லைனா இந்த சிக்கல்களை கலைந்து எடுப்பார்கள் ஒரே நம்பிக்கை. எடப்பாடி மேலே வச்சு எங்களுக்கு வந்த கோபம், துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு 13 பேர் இறந்தப்போ அவர் சொன்ன வாக்குமூலம் நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு பொறுப்பில்லாத முதலமைச்சர் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நிலைமை எப்படி வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்களை ஆதரித்தீர்கள். ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொஞ்ச நாளும் செய்வாங்க, அந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நம்பிக்கை வீண் போனது. இன்றைக்கி வரைக்கும் செய்யலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட நடந்த 2023 நடந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடந்துச்சு. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. 612 பேர் தேர்வு செய்யப்படுறாங்க. அதில் 41 பேர் பட்டியலின மக்களில் போர்சேரி நடக்குது. உயர் காவல்துறை அதிகாரியே அதை வந்து மறுக்கிறாங்க. அது நீதிமன்றம் போது, நீதிமன்றம் போனதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அந்த 41 பட்டியலை திருத்தி புதிய பட்டியலை அறிவிக்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா என்று சொல்லக்கூடிய பொது கோட்டாவில் வந்த 6 எஸ்சியை அவங்கள அந்த மெரிட் அடிப்படையில் பொது கோட்டாவில் கொடுக்காம வித்தின் கோட்டாவுக்குள்ளே கொடுத்தாங்க. அப்போ தொடர்ந்து எங்கள் மீதான அடக்குமுறைத்தான் திணிக்கிறாங்களே தவிர, நாங்களும் படிச்சிருக்கிறோம், பெரிய ஆளாக இருக்கிறோம். ஓப்பன் கோட்டாவில் 6 பேர் செலக்ட் ஆகிருக்கிறான். அவன் ஓப்பன் கோட்டாவில் கொடுத்துருக்கலாமே, கொடுக்கல. அந்த 6 பேர் எதில் கொண்டு வராங்கன்னா அந்த 18% தான் கொண்டு வராங்க. ஆக இது மாதிரியான மோசடிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இடஒதுக்கீட்டிலும் நடக்குது, வேலைவாய்ப்புலையும் நடக்குது, எல்லா தளங்கள்லையும் இந்த மோசடி இருக்குது. அப்படிங்கிறது தான் பகிரங்கமாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக வச்சுட்ருக்கோம். இப்போ தேர்தல் வாக்குறுதிகளில் தந்தவை கூட இந்த அரசுகள் செய்ய மறுக்கின்றது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டது. அந்த மாவட்டங்களில் திருமண மண்டபங்கள் 600க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்னும் மயானம் கூட இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை. நாங்கள் ஒரு சின்ன ஆய்வில் 672 கிராமம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம் இல்லையா? நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறார், அமைச்சகம் இருக்கிறது, ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுக்கள் இருக்கிறது. அப்போது அரசு அந்த நிர்வாகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லலாம். டைரக்டரேட்டில் எங்கள் சென்னையில் டைரக்டரேட் இருக்குது. அங்கே போய் ஒரு முறை அந்த இயக்குனரை சந்தித்து ஒரு மனு கொடுக்குறோம். அவங்க பிஏ சந்திக்க சொல்கிறாரு. அந்த பிஏவை சந்திக்கிறோம். சொன்னால் நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் சார், இம்மிடியேட்டாக செய்கிறேன் சாருங்கிறாங்க. எதற்காக? இந்த மயான பிரச்சனைக்கு. ஓராண்டு கழித்து திரும்ப போய் அதே டைரக்டரை சந்திக்கிறான்.
ஒரு செங்கல் கூட இது வரைக்கும் எங்கேயும் எடுத்து வைக்கல சார், செஞ்சிடறேன் சார். அப்படியே இருக்குது சார்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்றாரு. அந்த அம்மாவை கூப்பிட்டோன்னே என்னமாச்சு, ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு, ஒரு ஆண்டு ஆச்சு, என்னம்மா பண்ணீங்கன்னா, சார் எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிட்டேன் சார், எல்லாருக்கும் சுற்றறிக்கையே 1 வருஷம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு வருஷம் நடந்திருக்கு. அப்போ ஒரு வேலையை எப்படி செய்யணும், எது முக்கியம், எது அவசியம், அடிப்படை தேவை என்னவா இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலை திட்டத்தை முடுக்கி விட்டு வேலை வாங்குகிற அரசு அதிகாரிகளாக இல்லை. காரணம் பல காரணம் சொல்லலாம். ஒன்றும் இன்றைக்கி இருக்கிற அவங்களுக்கு பட்டியல் மக்கள் செய்யணும் என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு தேவையில்லையே. ஒரு பட்டியலின மக்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக வந்தால் கூட அவருக்கு கீழே இருக்கிற எல்லாருமே பட்டியலினம் கிடையாதுல்ல. ஸோ போதிய ஒத்துழைப்பு தர மறுப்பார்கள். ஒத்துழைப்பு மட்டும் இல்லை, அவரே மதிக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று பெட்டி பாலிடிக்ஸும் பண்ணுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதில் யாரும் எந்த மறுப்பும் கிடையாது. ஆனால் அந்த சுற்றறிக்கை இன்னும் சுற்றறிக்கையாகவே இருக்குது. இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில் சமூக நீதி அரசு என்று மாறுதட்டி கொள்கிறது. அது அவங்க சொல்கிறாங்க. அது இந்த தேர்தலில் 2026 தான் சமூக நீதி அரசா இல்லையாங்கிறது பதில் சொல்லும். ஏன்னா இதுவரைக்கும் எதுவுமே செய்யலை. நீங்கள் குறிப்பிட்ட அந்த திருமண மண்டபத்தை கடந்து மற்ற பிரச்சனைகள்லாம் இந்த 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் வந்தவை அல்ல. இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரங்கள் தான். ஆமாம். அப்போ இந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு பண்ணவில்லை என்பதை விட எந்த அரசுமே பண்ணலன்றதான ட்ராக் ரெக்கார்டு. இல்லை, எந்த அரசும் பண்ணலைங்கிறத விட எங்களுடைய வாதம் இவங்க செய்வாங்கன்னு தான் இவங்களை கொண்டு வந்தோம். இவர்களும் செய்யவில்லை, இவர்களும் செய்யலை தான். திமுக செய்யும், கொஞ்ச நாளும் கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்கன்னு சொன்னோம், எதிர்பார்த்தோம், செய்யலை, எதையும் நடைமுறைப்படுத்தலை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு, ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டால் SC/ST ஆக்ட் போடுவாங்க. அந்த சட்டத்தின்படி அவங்க செய்யக்கூடிய நிறையா சலுகைகள் இருக்குது. அதில் ஒன்று குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிறது, ஃபேமிலி பென்ஷன் பாதிக்கப்பட்டவருக்கு. ஆமாம், அந்த குடும்பத்தில் இறந்தவங்களுக்கு, இறந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாதம் ஓய்வூதியம். அதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தோட ஒழுங்காக கொடுக்கல. ஒரு மாவட்டத்தில் 7500, ஒரு மாவட்டத்தில் 5000, ஒரு மாவட்டத்தில் 13200, இன்னொரு மாவட்டத்தில் 14500. ஆனால் இது நிர்ணயிக்கப்பட்டது தானே. இது ஜீவோ படி அவங்க ஃபேமிலி பென்ஷன், ஒரு அரசு ஊழியருக்கு என்ன பென்ஷனோ அதே பென்ஷன் இவங்களுக்கு. இந்த மாறுபாடுகள் எப்படி அறிவிக்கப்படுது? இது நாங்கள் தற்செயலாக சில விஷயங்கள் சேகரிக்கல. இந்த தகவலை சேகரித்து ஆர்டிஐயில் தகவல் வாங்கி கம்ப்ளைண்ட் கொடுத்து மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ தான் அது கூட எப்போ எங்களுக்கு இந்த தகவல் வந்துச்சுன்னா, ஒரு 6 மாதம் நிறுத்தி வச்சுட்டாங்க, பென்ஷனே கொடுக்கல. 6 மாதம் நிறுத்தியே வச்சுட்டாங்க. எதற்காக, என்ன காரணம் தெரியல. 6 மாதம் ஒரு பைசா கூட கொடுக்கல. காரணமே இல்லாமல் 6 மாதம் நிறுத்தி வச்சாங்க. நாங்கள் தலையிட்டு பெரிய பிரச்சனை இஷ்யூ ஆக்குனதுக்கப்புறம் இரவோடு இரவாக 6 மாதம் 7500 அப்படி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாங்க. அதை எதிர்த்து திரும்ப கோர்ட்டுக்கு போய் இப்போ 17300 பென்ஷன் சாங்ஷன் ஆகிருக்கு. எதுக்கு சொல்கிறோன்னா, ஒழுங்காக போடுகிறார்களா? இல்லை, இந்த மாதம் தான் ஆர்டர், பிப்ரவரி இந்த மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு குழப்பங்கள் இந்த அரசு ஊழியர் மத்தியில் இருக்குது. யாருமே ஒழுங்காக அரசு ஆணை படிக்கிறதுல, ஜீவோ அரசு ஊழியர் மத்தியில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? அது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த குழப்பங்களை அரசு ஊழியர் மத்தியில் இருக்குதுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? டிஃபால்ட் ஆர்டர் தானே. ஜீவோ ஒட்டுமொத்த ஒரே ஒரு ஜீவோ ஒட்டுமொத்த. அப்புறம் குழப்பத்துக்கான வழி அதுதான் அங்கே இருக்கிற அதிகாரிகள் செய்கிற தவறு. அதை பொறுப்பாக தான் சொன்னேன். பொறுப்பாக அந்த ஜீவோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை சார். ஜீவோவில் இருக்கும், சுப்பையா சாருக்கு 7500 போடணும் அப்படின்னு ஜீவோனா அது டிஃபால்ட்டாக பார்க்குற கிறிஸ்டப் தாஸ் போட்டுருவான் தானே. அப்போ உங்களுக்கு நான் 5000 போடுறேன்னா அப்போ வேணும் தானே போடுறேன். இல்லை சார், 5000 ப்ளஸ் டிஏடிஏ. உதாரணத்துக்கு இப்போ இந்த 5000 அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, 5000க்கு கரண்ட் டிஏ மட்டும் போட்டு 7500 மாற்றிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன செய்யணும்னா, என்ன ரேஷியோ கூடுதோ, அகவலைப்படி கூட்டுறாங்க, டிஏ கூடுது, இத்தனை பர்சன்டேஜ் கூடுது, இத்தனை புள்ளி கூடுது இல்லையா, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு செய்யணும். அதை யாரும் செய்வதில்லை. அதனால இவ்வளோ பெரிய குழப்படி அதில் வந்துச்சு. இதை நாங்கள் உட்காந்து ஆய்வு பண்ணி அதை புள்ளி விவரங்களை திரட்டி, அப்புறம் மதுரையில் இருக்கிற ஹென்ரி டிவைன் ஒரு சீனியர் அட்வொகேட், ஆமாம், அவர் மூலயமா மதுரையில் வழக்கு போட்டு இவ்வளோ விஷயங்களை செஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி அரசு என்ன செய்யுது, 17300 கொடுக்க ஒத்துக்கிட்டு மக்கள் கண்காணிப்பு போகும். மக்கள் கண்காணிப்பு இன்றைக்கி இவ்வளோ பணம் கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற சூழல் தான் இன்றைக்கி அரசு ஊழியர் மத்தியில் இருக்குது. அதான் சொல்லலை, மயானம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியும், அந்த கிளர்க்குக்கு தெரியும், பிடிஓவுக்கு தெரியும்,
கலெக்டருக்கு தெரியும். பஞ்சாயத்து தலைவரிடமிருந்து ஆரம்பிக்கிறது அந்த பொறுப்பு இல்லையா? ஆமாம், அந்த விஓலேருந்து ஆரம்பிக்கும். அரசு அலுவலர் தான் விஓ தான். அங்கே இருக்க விஓ, அந்த விஓ அசிஸ்டன்ட் ஒருத்தர் தலையாரின்னு சொல்லுவாங்க கிராமங்களில், அந்த விஓ அசிஸ்டன்ட் அவனுக்கு தெரியும். அவன் உள்ளூர்காரனாக இருப்பான், இந்த ஊரில் மயானம் இருக்குது இல்லை எல்லாம் தெரியும். ஆனால் யாருமே எதையும் செய்கிறது இல்லை. உங்களை போன்ற தலித் தலைவர்களிடம் இதே நம்ம நேர்காணலில் பேசும்போது கூட இந்த சிறப்பு உட்கூறு திட்டம் வந்து முறையாக செயல்படுத்தல, அதில் நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை? அதானே சொன்னேன். இப்போ 5318 கூட அவை எல்லாம் இதில் தான் வரும். ஆமாம், 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு. அந்த நிதியில் 5318 கோடி செலவழிக்கணும்னு திரும்ப அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கு நிதி பட்ஜெட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 3000 கோடி தான். சட்டமன்றத்தில் இவையெல்லாம் ஆனால் ஒதுக்கப்பட்ட திருப்பி அனுப்புறது 5000 கோடி. சட்டமன்றத்தில் இவையெல்லாம் விவாதிக்கப்படுகிறதா? சட்டமன்ற உறுப்பினர்களை தான் கேட்கணும். 44 பேர் இருக்கிறாங்க, அவங்கள தான் கேட்கணும். அதான் நான் கேட்குறேன். அது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு சில நேரங்களில் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலர் அண்ணன் சிந்தனை செல்வன் சில கேள்விகள் எழுப்புறாரு. இது சார்பா இது தொடர்பாக பேசுகிறார். பட்டியல் சமூக சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறிப்பிட்ட இந்த விவகாரங்கள் கேட்குறேன். இப்போ நீங்கள் வைத்த இந்த குறிப்பிட்ட விவகாரங்கள் இல்லை, இதுவரைக்கும் யாரும் பேசினது யாரும் இல்லை. சிந்தனை செல்வன் உட்பட யாரும் முன்வைக்கவில்லை. பேசல. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும். எங்கள் மீடியாவில் வந்து எல்லாரும் தெரிஞ்சு தானே. அதான் சொல்கிறேன். எக்ஸ்பிரஸில், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எல்லா பேப்பர்லேயும் வருது, டிவியில் பேட்டி வருது. அண்ணன் எழுச்சி தமிழரை வச்சு தான் வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு நாள் பெரிய உண்ணாவிரத்தை நடத்துகிறோம். அண்ணன் தான் வந்து நிறைவுரைக்கு வராங்க. இப்போ உளவுத்துறைக்கு தெரியாதா, இல்லை அரசு அதிகாரி தெரியாதா, இல்லை சிஎம் பார்வைக்கு போகாமல் இருக்குமா? மயானத்துக்காகவே சென்னையில் ஒரு நாள் வந்து அடையாள உண்ணாவிரதம் நடத்தணும். அண்ணன் தான் நிறைவுரைக்கு வந்தாங்க. சிஎம் பார்வைக்கு போகாமல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அரசு ஊழியர் அமைப்பினர் கூட சில நேர்காணல்களில் நம்ம இந்த அமர்வுலேயே கூட முதலமைச்சருக்கு தெரியல, முதலமைச்சருக்கு தெரிவதில்லை, அவரோட கவனத்திற்கு போனால் செயல்படுத்தி இருப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. அது சரியா தவறா என்பது வேறு. அப்படியான சிக்கல்களும் இருக்கா? இல்லை, அப்படி அதுக்கு தானே அமைச்சர், அதுக்கு தானே அதிகாரி. அதுக்கு நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். அவர் கவனத்துக்கு போனால் செஞ்சிருப்பார் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஒரே ஒரு விதம், இப்போ நீங்கள் ஏற்கனவே முன்னாடி ஒரு நேர்காணலில் சொன்ன விஷயங்கள் தான். இந்த டாஸ்மார்க்கை பற்றி பேசையில் கனிமொழி சொன்னாங்க, கடந்த ஆட்சி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இளம் விதவைகளை எண்ணிக்கை கூடிருச்சு, அதுக்கு ஒரு காரணம் டாஸ்மார்க்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக குறைப்போம், ஆண்டுக்கு 500 கடை குறைப்போம். நாங்கள் இப்போ 5வது வருஷம் ஒரு கடையை குறைச்சிருக்காங்களா? ஏன் குறைக்கலை? அப்படி இது ஸ்டாலின் தெரியுமா தெரியாது? அது அவர் கொடுத்த வாக்குறுதி தானே. நீட்டு சொன்னாங்க, நாங்கள் வந்து நீட்டில் எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குது, எல்லாம் ஜெயிச்சிருவோம் நாங்கள். அந்த நேற்று கூட ஒரு பொண்ணு செத்துருக்கா, தற்கொலை பண்ணியிருக்கிறா. இன்றைக்கி காலையில் நீட்டு தேர்வுக்கு பயந்து இன்றைக்கி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கா. இது வரைக்கும் 29-30 பேருக்கு மேலே தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. என்னாச்சு? நீட்டு பேசுகிற நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அதில் வந்து திமுக ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, சரியாக இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையில் அவங்க வந்து அதிக கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டை பகிரங்கமாக. நாங்கள் சமூக நீதி ஆட்சி என்று சொல்லிக்கொள்ளாத அதிமுக செய்யலை, சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொள்ளும் திமுகவும் செய்யலை. யார் செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதா? எதிர்பார்ப்பு அப்படிங்கிறோன்னா ஒரு கால் மாற்றம் நிகழணும். இப்போ திமுக, அதிமுக தூக்கி எறியப்பட்டு மார்க்சிய சிந்தனை உள்வாங்கிய லெஃப்ட்டு இடதுசாரிகள் வந்தாங்கன்னா ஒரு கால் யோசிக்கலாமே தவிர, மற்றபடி யார் வந்தாலும் இதை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பது கேள்விக்குறியான விஷயம் தான் என்னை பொறுத்தளவு. ஏன்னா இங்கே இருக்க ஸ்ட்ரக்சர், இங்கே இருக்க மனுஷன்தான். நீ திமுகவில் இருக்கிற வேட்டியை மாற்றிட்டு அதிமுகவுக்கு போகிறான், அதிமுகவில் இருக்கிற வேட்டியை மாற்றிட்டு விஜய்கிட்ட போகிறான், விஜய்கிட்ட இருக்கிறவன் சீமான்ட்ட போகிறான். அவங்க எல்லாம் இங்கே இருக்கிறவங்க தானே. இந்த குண்டா செட்டிகளை புது ரோட்டு பேர் தானே சுற்றி வராங்க. அப்போ இவங்களால வந்து என்னத்தை புதுசாக வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்? இப்போ மாற்றம் என்பது அடித்தளத்திலிருந்து எழுப்பக்கூடிய, கட்டி எழுப்பப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த அடித்தளமே இவங்க இன்னைக்கு ஆடி போய் தானே நிற்கிது. மத்திய அரசு மீது தொடர்ந்து முன்வைக்கின்ற வாதம் மும்மொழி கொள்கை, அதில் வந்து ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் கல்வி கட்டணத்தை, அந்த நிதியை தர மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கிறாங்க. ரொம்ப தொடர்ந்து அது பேசு பொருளாகவே இருக்குது. ஆமாம். இதே இடத்தில் தான் சிறப்பு உட்கொடு திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த 5000க்கும் அதிகமான நிதியை திருப்பி அனுப்புகிறார்கள். ஆமாம். அப்போது இது எவ்வளவு முரணாக இருக்கிறது? கண்டிப்பாக முரண் தான், அதில் எந்த மாற்றம். அதாவது நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா, இந்த உட்குறு திட்டத்திற்கான இந்த நிதி திருப்பி அனுப்பப்பட்டது பெரிய பேசு பொருளாக உருவாகவும் பார்த்துக்கிறாங்க,
ஆமா. ஆனால் 2000 சில்லற கோடி வந்து கல்விக்கான உதவித்தொகை நிதி தரலன்றது ஒரு பெரிய பேசு பொருளாக உருவாக்குகிறார்கள் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதுதானே திமுக அரசியலே. திமுகவுக்கு என்னன்னா அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை பகிரங்கமாக தூக்கி, இப்போ உதாரணத்துக்கு உண்மை என்பது வேறு, குற்றச்சாட்டு என்பது வேறு. ஆமாம், இப்போ உதாரணத்துச்சுங்க, இப்போ வந்து சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சேரிங்கிறதெல்லாம் நீக்கணும், இனிமேல் கெஜெட்டில் இருக்கக்கூடாது, காலனின்ற வார்த்தை. காலனி சரி, ரெண்டு ஒன்று தான், காலனி இருக்கு, சரி ரைட், அது நீக்கிடுறாங்க, நல்ல விஷயம், முதல்வரை பாராட்டுவோம், சமூக நீதிக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் செத்துப்போன புதைக்கு சுடுகாடு இல்லையே, அவனுக்கு குடிக்க கஞ்சி இல்லையே, அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ அதுதானே அடிப்படை மாற்றம் என்பது. நீ சேரி இருந்தான்னா இல்லாட்டி என்ன, அது ஒரு பிரச்சனை இல்லை. நான் சேரி இருந்ததும் அம்பேத்கர் படித்து பெரியால வந்தார், சேரி இருந்ததும் அயோத்தியாசர் படித்து பெரியால வந்தார், ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இதனால ஒரு பெரிய மாற்றம்னா என்னை பொறுத்தளவுக்கு அது பெரிய மாற்றத்தை உருவாக்கி விட்டோம்னு கை தட்டுறாங்களே. ஆமாம், அவங்க அதைத்தான் செய்ய முடியும். அதான் சொன்னால் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அரசு அது இல்லை அப்படிங்கிறது பகிரங்கமாக சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து மத்திய அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டோ அல்லது அந்த அரசாங்கத்தின் மீதான அந்த மடைமாற்று போக்கு என்பது அது ஏற்றுக்கொள்ளுதல்ல. உங்களால் முடிந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆமாம், இதற்கான விளக்கத்தையும் நீங்கள் தர மாட்டீங்க. கண்டிப்பாக திட்டமிட்டு இந்த பொறுமை உருவாக்கப்படுகிறது. நிச்சயமாக, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ அந்த மாநில உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வரோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. மாநில உரிமைகளை மத்திய அரசு தர மறுக்கிறது, நசுக்குகிறது என்ற ஒரு வாதம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது உண்மைதான். மாநில அரசு, நம்ம மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறப்ப மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, நம்ம ஒரு கொள்கையை நம்ம உள்வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வரவேற்கத்தக்க விஷயம், அதில் எனக்கு முரண்பாடு இல்லை. ஆனால் மாநில சுயாட்சி பேசுகிற நாம் இந்த மாநிலத்தில் எல்லாரையும் முறையாக நடத்துகிறோமா? சுயாட்சி உரிமையை நம்ம எல்லோரும் கொடுக்குறோமானா இல்லை. இப்போ நேற்று மேயர், சென்னை மேயர் பிரியா ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஏதோ ஒரு இதுக்காக உணவு பரிமாறுக்காக அங்கே தூவுன அந்த பவுட்ரு, புளிச்சிங் பவுடரு ஒருத்தர் எடுத்து காட்டுறான், டிவியில் போடுறான், அதில் அந்த வாடையே இல்லை. செய்தியாளர் தான் சுட்டி காட்டுறாரு, செய்தியாளர் அவர். ஆமாம், ஒருத்தர் காட்டுறாரு, அந்த வாடையே இல்லை. இன்னொன்று, இன்றைக்கி தான் நீங்கள் வாரீங்கன்னா நீ புளிச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க, இது பூரா மட்டன் ஷாப் ஏரியா, ட்ரெயிலி இந்த வாடை ஸ்மெல் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும், செய்யலைங்கிறாங்க. என்னென்னா இது பான்ஸ் பவுடரா அப்படின்றாங்க அவங்க. ஆமாம், பான்ஸ் பவுடரா நீங்கள் எந்த சேனல்னு கேட்குறாங்க. ஆமாம், அது அவங்க கேள்விக்கே வேறு. ஆனால் வந்து என்னன்னா தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறதில்ல. உடனே அந்த களத்திற்கு அந்த செய்தியாளர் உடனே இவர்கள் சென்று இருக்க வேண்டும். ஆமாம், அப்படி ஒரு தவறு அங்கே நடந்திருக்குமே, ஆனால் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னால் மேயர் பிரியாவை புகழ்ந்து பாராட்டி இருப்பார்கள். நிச்சயமாக, கண்டிப்பாக. ஆனால் வந்து நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்ற அந்த எந்த சேனல் சிக்கலுக்கான பிரச்சனை பான்ஸ் போடுறாங்க. இது வந்து சிக்கலுக்கு இல்லை, அவங்க என்னன்னா அவங்க தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பதை விட அதிகார மையம் டூ வாட் ஐ சே அப்படின்ற ஒரு போக்கு தானே. ஆமாம், இல்லைன்னா நீ கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதுக்கான போக்காக தான் அதுக்கு நம்ம அப்படிதான் நம்ம ஒரு பத்திரிகையாளர் அதை பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக. அப்போது தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை இவர்கள் மறைப்பதற்கோ அல்லது கேள்வி கேட்பவர்களை தடுப்பதற்கோ தான் இந்த அதிகாரம் பயன்படுகிறதை ஒழிய, இவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் அந்த மக்களுக்கான நிதி இருக்குது, அதை செயலில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அப்போ திட்டமிட்டு செய்கிறார்கள்ன்றதான் யதார்த்தம். கண்டிப்பாக. அந்த சமூகத்தினர் வெற்றி பெறக்கூடாது, இப்படியே இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து அரசியல் பண்ண முடியும்னு நம்புகிறாங்கல்ல. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, தெளிவாக இருக்கிறாங்க. அதில் இதில் மத்திய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு அப்படின்றது சும்மா மடைமாற்று முயற்சி தான். அது 90% மத்திய அரசாங்கம் தந்துவிட்டால் நாங்கள் செய்திருப்போம் அப்படின்றதுக்கான அந்த பேச்சுக்கான அது உதவும். இல்லை, மத்திய அரசாங்கம் தள்ளிவிட செஞ்சோம்னா அவங்க ஒரே ஒரு விஷயத்தை, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து கல்விக்கான நிதியை மட்டும்தான் இப்போ வந்து பிரச்சனை மும்மொழி கொள்கையினால் ஓடிட்டுருக்கு. மற்ற நிதியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பப்போ சண்டை போடுறாங்க, அனுப்பிச்சுறாங்க, போகிறான்னு வச்சுக்கோமே. ஆனால் அது ஒன்றை வைத்து மட்டும்தான் பேசு பொருளாக உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அரசியல் அரங்கம் தொடர்கிறது. நம்முடன் தலித் விடுதலை இயக்கத்திலிருந்து அதன் மாநில தலைவர் ஐயா கருப்பையா இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். தமிழக அரசாங்கத்தோட நடவடிக்கைகள், குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு அவர்கள் செய்ய தவறுகள் குறித்து நம்ம சுட்டிக்காட்டி கோரிக்கைகள் முன்வைத்து வருகிறீர்கள். சமூக நீதி அரசு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் செய்ய தவறியவர்கள் நம்ம குறிப்பிட்டோம். இப்படியா இந்த ஒரு சூழலில் தொடர் கோரிக்கைகள், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது அனைத்து கட்சிகளுமே ஒரு ஒருமித்த குரலாக கேட்டுக்கொண்டிருந்த நீண்டகால கோரிக்கை. தற்போது அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அரசு. இருப்பினும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக இல்லை இப்படி எடுக்கணும் அப்படின்னு அதன் மீதும் சில விமர்சனங்கள் போகுது. இந்த ஒப்புதல், அந்த கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம் இருக்குது. அது நீண்டகால கோரிக்கை. அது ஏன்னா பல உதாரணத்துக்கு பட்டியல் சமூகத்திலேயே ஒரு 76 ஜாதிகள் இருக்குது. ஆனால் பேசப்படுகிற ஜாதினா 3 சாதி தான். பறையர், அருந்ததியர், பல்லர். பாக்கி 73 ஜாதி இருக்குது, அடையாளமே தெரியலை. அவங்களும் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் மேலே வரணும், அவங்களுடைய முன்னேற்றமும் தேவை, அவங்களும் முன்னேற்றப்படணும்னா சாதி வாரிய கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சாதி வாரிப்பு கணக்கெடுப்பு இப்போ இந்த சாதி வாரி கணக்கெடுப்பில் கண்டிப்பாக அந்த மைக்ரோ டைனஸ்டிங் இருக்குமா? அந்த 73 இருக்கணும், இருந்தால் தான் சக்ஸஸ். அதுதான் அந்த கேள்வி அதில் இருக்குதா? ஆமாம், இருந்தால் தான் அது சக்ஸஸ். அப்படி இல்லாமல் எப்பவும் போல் வெளிப்படையாக எடுத்தாங்கன்னா அது வந்து அது சாதி தேவையில்லாத, அது மக்கள் தொகை கணக்காக தான் இருக்கும். அது தேவையில்லாத வேஸ்ட்டு. இப்போ என்ன நோக்கத்துக்காக செய்கிறோமோ அந்த வேலையை அங்கே சரியாக செய்யணும். 10 பேர் இருந்தாலும் அது கணக்கெடுக்கப்பட எடுக்கணும், ஆவணமாக மாறணும். மாறுறப்ப தான் அவங்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கான சலுகைகளை வந்து அவங்க பெற முடியும். அப்படிங்கிறது யதார்த்தமானது, அவசியமானது. நம்ம சொன்னோம் அந்த மைக்ரோ அந்த பாயிண்டில் வச்சு அவங்க வந்து பண்ணணும். இது இப்போ எந்த பலன்களை நம்ம தருவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, இப்போ இந்த பலன்கள் சமூகத்திற்கான, ஏன்னா இது வந்து இறுதியில் இடஒதுக்கீடை நோக்கி நகரும் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இல்லை, சாதக பாதகங்களும் பரஸ்பர கருத்துக்கள். இடஒதுக்கீடு நூறு நகரம் தான் நான் முன்னாடி சொன்ன இடஒதுக்கீடு நூறு நகருங்கிற விட இதில் பின்தங்கியே மிகவும் அந்த மைனாரிட்டியாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இடஒதுக்கீடை பற்றி நம்ம பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு முழுமையாக என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிறதான் குற்றச்சாட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது பேக்லாக் வேக்கன்சியாக இருந்தாலும் சரி, ஆல் டிபார்ட்மெண்ட், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எல்லாத்துலேயுமே வந்து 18% ஃபுல்லாக இருக்குன்னா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பல பல்கலைக்கழகங்கள், இப்போ சமீபத்தில் தந்தை பெரியார் பல்கலைக்கழகத்திலே ரிசர்வேஷன் நிறைவேற்றப்படலை. இம்ப்ளிமெண்டேஷன் கோளாறு தான் இல்லையா? ஆமாம், இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு, நடைமுறைப்படுத்துகிறாங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலே நடைமுறைப்படுத்தாமல் 96 வழக்கு போட்டான். என்னுடைய பேர்லாம் வழக்கு இங்கே சென்னை ஹைகோர்ட் நீதிமன்ற வழக்கு போட்டு நடைமுறை கொண்டு வந்தோம். ஆக இந்த நிலை இன்னமும் பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் அதிகமாக இருக்குது. இப்போ குறிப்பாக நம்ம வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கூட, இந்த அரசு மானியம் பெறுகிற அல்லது அரசு நிதி உதவி பெறுகிற கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் எங்கேயுமே ரிசர்வேஷன் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு திருச்சி பிசப்பியர் காலேஜ், ஆமாம், இப்போ திருச்சி பிசப்பியர் காலேஜ் இருக்குது, 160 ஆண்டுகள். ஆமாம், அந்த பிசப் ஹேபர் காலேஜ் வந்து 160 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு, பழமையான காலேஜ். அங்கே எஸ்சி இருக்காங்கன்னா நில்லு. முதல்ல கர்மாத்தூரில் அருளானந்த காலேஜ் இருக்குது, எஸ்சி இருக்காங்களா நில்லு. அப்போ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நிதி உதவி வாங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் கூட பட்டியலின மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க. எஜுகேஷன்லும் அப்படித்தான். இப்போ படிப்பில் கூட பாடத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக ஒதுக்கக்கூடிய பாடப்பிரிவு பார்த்தீங்கன்னா தமிழ், வரலாறு தாண்டி போனால் இப்போதைக்கு புவியியல் கூட அதிகமாக கிடையாது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேக்ஸ் கொடுக்குறாங்களா எஸ்சிக்கு அந்த கோட்டா ஃபில்அப் பண்ணோம்னா இல்லை. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுக்குறாங்களா இல்லை. ஃபிசிக்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை. அப்போ எதெல்லாம் வேலிடான கோர்ஸாக இருக்கிறோ அதில் எல்லாம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுது. மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் அப்படின்னா கவர்மெண்ட்டில் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கவர்மெண்ட் திட்டமிட்டு நம்ம எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதனால் ரிசர்வேஷன் வந்து நம்ம பேசுகிறப்ப இதெல்லாம் வந்து கவனத்தை ப்ரைவேட்டு நிறுவனங்களை ரிசர்வேஷன் கேட்கக்கூடிய நம்ம தனியார் துறையில் எனக்கு என்ன எல்லாமே தனியார் துறை அது ஆயிடுச்சு. அங்கே ரிசர்வேஷன் கேட்கக்கூடிய நம்ம வரிப்பணத்தில் என்னுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசு உதவி கல்லூரியிலே இல்லையே, அதை கேட்க நம்ம யாருமே இல்லையே. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இடஒதுக்கீடு பேசுகிறப்ப இதெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது, தேவை இருக்குது. அரசு நிதி பெறக்கூடிய அனைத்து கல்லூரிகளும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த கோரி வருகின்ற 13ஆம் தேதி சென்னையில் கல்லூரி இயக்கமாக ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறோம். எல்லா அமைப்பும் நாங்கள் திரட்டுறோம். தலித் விடுதலைக்கு தான் தலைமை தாங்குது. சென்னையில் ஆர்ப்பாட்டமும் நடத்துறதுக்காக முறையாக மனுக்கள் கொடுத்து விசாரிக்கப்பட்டு எந்த நடவடிக்கை எடுக்கிறதுனால இப்போ போராட்ட லெவலில் போயிட்டுருக்கோம். இதுவும் நீண்டகால கோரிக்கை. ஆமாம், இது
அரசாங்கம் அறிந்திருக்கக்கூடியது அது அவங்களுக்கு தெரியும் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அதுக்குன்னு துறை இருக்குல்ல, சிறுபான்மை நலத்துறை செக்ரட்டரி இருக்காங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, ஆணையர் இருக்கிறாங்க, அதுக்கு மெம்பர்லாம் இருக்கிறாங்கல்ல செய்கிறதுலே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பஞ்சமி நிலம் நீங்கள் அது கேள்வி நான் அடுத்த கேள்வியாக முன்வைக்கலான்னு யோசித்தேன். இப்போ பஞ்சமி நிலம் நம்ம சொல்கிறோம் 12 லட்சம் ஏக்கர் இப்படியாக்குறோம். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இது நடத்துகிறாங்க, ஜமாபந்தி கூட்டம். இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் வந்து அந்த வரக்கூடிய அந்த அதிகாரி ஜமாபந்தி அலுவலர் பஞ்சமி நிலங்களை ஆய்வு செய்யணும். நேரடியாக போய் நிலத்தை பார்க்கணும், இது வந்து இந்த பயனாளிகிட்ட இருக்கா, என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கான்னு பார்த்து தான் அவர் ஃபைலில் கையெழுத்தே போடணும். யாருமே செய்கிறது இல்லையே. வாராரு, ஆஃபீஸில் உட்கார்றாரு, அங்கேயே பிரியாணியை சாப்பிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கார். அதே நிலை தான் இந்த சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள். இப்போ எல்லாத்திலும் அதுதான், அதில் யாரும் எந்த மறுப்பும் கிடையாது. ஜீவன் நிறைய போடுறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறது, ஹைகோர்ட் ஆர்டர் போடுறது, வருவாய்த்துறை ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க, பதிவுத்துறை கூட 2023 ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. பஞ்சமி நிலம் தெரிஞ்சால் அதை பதிவு செய்யக்கூடாது, பட்டியல் இனத்துக்குள்ளே தான் நீங்கள் பதிவு பண்ணணும், பட்டியல் இன்னும் அல்லாதவர் பேரில் பதிவு பண்ணால் அந்த ரிஜிஸ்ட்ரார் மேலே வழக்கு போடலான்னு சொல்கிறாங்க. 2023 2024 திண்டுக்கல்லில் 11 பதிவு நடந்திருக்கு. யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சுற்றறிக்கை இருக்கே. இப்போ அதை யார் கேள்வி கேட்குறது? அரசு எங்கே மானிட்டர் பண்ணுது? இல்லை, அதுதான் இப்போது எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது கூட வக்ஃபு மாதிரி பஞ்சமியும் ஒரு லார்ஜர் சப்ஜெக்ட், சென்சிட்டிவான சப்ஜெக்ட் தான். ஆனால் வக்ஃபை வந்து சட்டமாக்கி விட்டார்கள். இதே மாதிரி பஞ்சமி நிலத்தையும் அப்போ செய்துவிட முடியும் தானே? ஆமாம், அதை தான் நம்ம சொல்லுங்கள். ஏன்னா சட்டம் ஏற்றுங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தனி ஒரு ஆணை அமைங்க, சட்டம் ஏற்றுங்க, அந்த நிலத்தை மீட்டு கொடுங்கிற தொடர்ச்சியை நம்ம வலியுறுத்துகிறோம். இது வரைக்கும் அதை செவிசாய்க்கவே இல்லை அரசு. அது சாத்தியப்படுத்த முடியுமானா? ரொம்ப லார்ஜர் சப்ஜெக்ட் அது இல்லை. இல்லை, இப்போ கர்நாடகா, ஆந்திராவெலாம் அதுக்கு தனி சட்டமே ஏற்றிருக்காங்க. இயற்றிய பிறகு அதுக்கு பலன் தந்ததா? ஏன்னா சட்டம் அதை ஆய்வு செய்யணும் கூட, அதை ஆய்வு செய்யணும். ஒரு சட்டம் வந்துட்டால் கூட, அதாவது 90% பாதுகாக்கப்படுமா அப்படிங்கிறத விட 50% பாதுகாக்கப்படும். குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். இப்போ நிறைய இடங்களில் அரசே பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கே. அதுதான் கேட்குறேன். அது நிறைய திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறான், பஞ்சாயத்து நல் கூட கட்டியிருக்கு. தேவதானப்பட்டி, தேவதானப்பட்டியில் துப்பாக்கி சுடும் தொழிற்சாலை பஞ்சமி லேண்டில் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் நிறைய ஒரு சிக்கல் இல்லையா? நம்ம களத்துக்கு போகும்போது இது நிறைய சிக்கல்களை சமாளிக்கும். அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அரசு இல்லையா? புள்ளி விவரங்கள் திரட்டு தானே அரசோட கவனத்தை கொண்டு போகிறோம். இன்றைக்கி வரைக்கும் எடுக்கல. நிறைய இடங்களில் கிரானைட் குவாரி தோண்டி இருக்கிறான் பஞ்சமி லேண்டில். ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறோம், அமைதியாக இருக்கார் டிஆர்ஓ. நடவடிக்கை எடுக்க வேண்டிய டிஆர்ஓ அமைதியை வேடிக்கை பார்க்குறாரு. யார்கிட்ட போய் சொல்கிறது? எடுக்க முடியாது, ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா? கரூரில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஓடுது. எங்கே போய் சொல்லுங்க அதை? இந்த நிலைமை தான் இன்றைக்கி பஞ்சமி லேண்டை பொறுத்தளவுக்கு படு மோசமான நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போது திமுக, விசிக, அதிமுக, புரட்சி பாரதம் கூட்டணியில் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னகத்தை வைத்துள்ளது. அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களை போன்ற இயக்கங்கள், அமைப்புகள் மக்கள் பிரதிநிதிகளாக உள்ளே செல்லாவிட்டாலும் தொடர்ந்து களத்தில் போராடிட்டு இருக்கீங்க ஒருங்கிணைத்து. 21 திமுக அரசாங்கம் இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடு வாக்களித்தீர்கள். நிச்சயம். ஆனால் ஒன்று கூட செய்யவில்லை அப்படின்றது நீங்கள் நிறைய பட்டியலிடுறீங்க. ஆமாம். அப்போ ஏறக்குறைய 10 மாதங்கள் அடுத்த தேர்தலும் வரப்போகிறது. இப்போ எப்படி அணுக போகிறீங்க இதை? ஒரு விஷயம் நாங்கள் வந்து இப்போ தெளிவாக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாதுல தெளிவாக இருக்கிறோம். அப்போ ஆர்எஸ்எஸ் கூட்டணியோட எந்த கட்சியெல்லாம் சேருதோ அவர்களை புறந்தள்ளுவது, அதில் தெளிவான இப்போ இல்லை, தொடர்ந்து எங்களுடைய நிலைப்பாடு தான். ஒரு கால் அதிமுகவும் ஆர்எஸ்எஸும் கூட்டணி வச்சாங்க, அல்ல பிஜேபி கூட்டணி வச்சாங்கன்னா வேறு வழியில் திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லை, அதிமுக மாற்றி வந்து பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா அது மறுபரிசீலனைக்கு எடுக்க வேண்டிய அவசியம். கூட்டணி அமைத்து விட்டார்களே, அது மீண்டும் விலகுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இல்லையா? கூட்டணி தான் அப்படிங்கிற சாத்தியம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு பலம் இருக்குது, வேறு வழி இல்லாமே இருக்குது. இல்லை, இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி என்பது, எனக்கான நலத்திட்டங்களை இந்த அரசு செய்யலை, நான் செய்யணும்னு எதிர்பார்த்து வாக்களித்தேன்னு பண்ணவில்லை, ஆனால் அந்த கட்சி வர வேண்டாம் என்பதற்காக மீண்டும் இவர்களுக்கே போடுறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதுதான் இவர்கள் சுணக்கத்திற்கு காரணமா? எப்படியும் கருப்பையா எனக்கு தான் ஓட்டு போட்டுருவாரு பெரும் நம்பிக்கையா? அவங்களுக்கான நம்பிக்கை மட்டும் இல்லை, அவங்க பலமே அதானே. அதுதான் சொல்கிறேன், அவங்க பலமே. அந்த பலம் நமக்கு பலவீனம் அல்லவா? வேறு வழியில் நம்ம போராடித்தான் தீரணும். இப்போ நான் அதான் சொன்னேன் இல்லையா, இந்த
இந்த ஃபேமிலி பென்ஷன் எப்படி 7500 17,300 மாற்றணுமோ அது மாதிரி தொடர் போராட்டங்கள், வேறு வழியே கிடையாது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. திமுக இல்லை. இன்னும் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால் கூட போராடித்தான் தீரணும். ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம எதிர்பார்க்க என்ன, குறைஞ்சபட்சம் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. ஏன்னா வட மாநிலங்கள் மாதிரி இங்கேயும் அந்த மத கலவரங்களையும் சாதிய கலவரங்களையும், ஏன்னா இப்போவே சாதிய கலவரம் அதிகம். இந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியில் திமுக தானே இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் வருவதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்களா? அதை தடை செய்வதற்கு என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கங்கே ஷாகாக்கள் நடத்தப்படுகிறதாக கூட புகார்கள் இருக்கு, காணொலிகள் வெளியிடுகிறார்கள். இந்த அரசாங்கம் முழுவதும் தடுக்க முடியவில்லையே. இல்லை, அது மாத்திரம் இல்லை. இப்போ தான் ஸ்டாலின் வந்து கண்ணு தெரிஞ்ச மாதிரி ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருக்காரு. பள்ளிக்கூடங்கள்லாம் இனிமேல் வந்து சமூக நீதியை பற்றி பேசணும், ரொம்ப கடுமையாக அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சமூக நீதி பற்றி பேசணும், மதம் சார்ந்த விஷயங்களை பண்ணால் நான் நடவடிக்கை எடுப்பேன். ஏன் இந்த 4 ஆண்டுகள் என்ன செஞ்சார்? 4 ஆண்டு எத்தனை பள்ளிக்கூடத்தில் பேசுனாங்க, பேட்டி கொடுத்தாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சே. சென்னையில் பகிரங்கமாக பிரச்சனை எழுந்துச்சு. சாதாரண விஷயம் சார். காங்கேயம் ஒரு சின்ன கிராமம், ஆர்எஸ்எஸ்காரன் போய் ஒரு மாதா சிலையை உடைக்கிறான். அவன் காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கான் மாதா சிலை. அதில் உனக்கு என்ன வந்துருச்சு? மாதா சிலையை உடைக்கிறான். அங்கே இருக்க டிஎஸ்பியை கூப்பிட்டு கேட்டால் இல்லை அவன் போதையில் அடிச்சிட்டான். ஏன் போதையில் அடிச்சுட்டு போய் பெருமாள் சிலையை உடைக்க வேண்டியதானே? பெருமாள் சிலை அடித்து உடைப்பானாவன்? மாதா சிலை தான் கிடச்சிச்சு அவனுக்கு. அப்போ திட்டமிட்டு இவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரோட சமீபத்தில் ஒரு தள்ளு வண்டி கடையில் பீஃப் போட்டாங்கிறக்க அவனை போய் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் நீ கடையே இங்கே போடக்கூடாதுங்கிறான். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பலமாக வந்து வாங்கி தான் இருக்கிறாங்க. அதை ஒடுக்குவதற்கு இவங்க இன்னும் நிறைய வந்து வேலை செய்ய வேண்டியது. மாறாக திமுக அரசு கூட நேற்று கூட அமைச்சர், இந்து சமய அமைச்சர் 3000 கோயில்களுக்கு நான் குடமுழுக்கு நடத்துவோம் அப்படின்றார். அப்போது நீங்கள் ஒரு புறத்தில் ஒரு பெயராக ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது சார்ந்து தானே எல்லாமே இங்கே அதை என்கேஷ் பண்ணக்கூடிய, இல்லை அது வந்து நாங்கள் தான் சொல்லக்கூடிய ஒரு போக்கு அதிகரித்து விட்டது. சுப்பிரமணியத்தை பொறுத்தளவுக்கு இது மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்களை மாசு இல்லை. சேகர் பாபு பொறுத்தளவுக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்களை இது மாத்திரம் இல்லை. நீங்கள் இப்போ அரசு கலைக்கல்லூரிகள் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குது. அங்கே போதிய மாணவர் இல்லைங்கிற பிரச்சனை எழும்புது, ஆசிரியர் இல்லைங்கிற பிரச்சனை எழும்புது. அந்த கல்லூரிகளை பலப்படுத்தணும், மாணவர்களை அங்கே பலப்படுத்தணும், மாணவர் சேர்க்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு மாறாக இந்து சமய அறநிலையத்தின் கீழாக கல்லூரிகள் சென்னையில் இருக்கிறது. எல்லாத்துலேயும் வந்து இதுக்கு வந்து அடித்தளம் போட்டதே சேகர் பாபு தானே. அப்போ அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காருங்கிறத தெளிவாக வச்சுக்கிட்டு அந்த மைண்டோடு அவர் வேலை செய்கிறாரு. முதலமைச்சர் இதில் கவனத்தில் எடுத்துக்கணும். 2வது, முதலமைச்சர் மட்டும் நான் சொல்ல விரும்பலை, இதில் திராவிட கட்சின்னு சொல்லக்கூடிய வீரமணி ஐயா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தலித் இயக்கங்கள், இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய பங்கு இருக்குது. இதில் நிறைய இன்னும் உழைக்க வேண்டியது இருக்குது. சும்மா நம்ம ஏதோ பேசிட்டோம் மாறி அதெல்லாம் இல்லை. இன்னும் பல நிலைமைக்கு போகக்கூடிய நிலைமை போயிட்டு இருக்கு. இதில் ரொம்ப குறிப்பாக இவங்க எல்லாம் இணைஞ்சு வேலை செய்யலைன்னா தமிழ்நாடு தலையெல்லாம் மாறும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதாவது வெளியில் அல்ல, வீட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியலை, வீட்டில் வந்து வெட்டுகிறார்கள், நகை பறிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் தொடர்கிறது. காவல்துறையை தன்னுள் வைத்துள்ள முதலமைச்சரோட பொறுப்பு, கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அந்த துறை இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏன்னா மக்களின் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ 2 விஷயத்தில் பார்க்கணும். காவல்துறை எவ்வளோ ஒழுக்கக்கேடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு, ஒழுக்கக்கேடாக இருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் மதுரை ஒத்தக்கடையில் ஒரு சம்பவம் நடக்குது. இரவு நேரத்தில் ஒரு 5 பேர், அதில் ஒரு இஸ்லாமியர், ஒரு அருந்தையர், 3 தேவர், 5 பசங்க ஃபுல் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அருந்ததியர் தெருவில் போய் பைக்கெல்லாம் அடித்து உடைக்கிறான், பைக்கு காரெல்லாம் அடித்து உடைக்கிறான். அதில் ஒரு தோழர் பாதிக்கப்படுறாரு, விடுதலை வீரன்னு. அவர் புகார் கொடுக்குறாரு. புகாரை வாங்கக்கூடிய அந்த ஆய்வாளர் அந்த இஸ்லாமியர் பையனை விடுதலை அந்த வழக்கில் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்கிறார். காவல் ஆய்வாளரே இதை கண்டித்து அடுத்த நாள் எஸ்பிகிட்ட நேராக ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். எஸ்பி நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாரு. அடுத்த நாள் எஸ்பி அனுப்புகிற சுற்றறிக்கை என்னென்னா, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, பிஎஸ்என் அந்த ஆக்டின் கீழே எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடலை, அந்த பையன் வந்து அருந்தையர் பையன், பாதிக்கப்பட்ட பையன், பிஎஸ்என் ஆக்ட்லேருந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, குற்றவாளி 2 பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம், கஞ்சாலாம் அங்கே வந்து நடமாட்டம் இல்லை. அப்படி பொய் பிரச்சாரத்தை யாரான்னு பண்ணாங்கன்னா
அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் எஸ்பி. போதை தடுப்பு விங்குன்னு ஒன்றை இருக்குது, கஞ்சா விற்கதா இல்லையாங்கிற கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றை இருக்குது. அதை தடுக்கிற விட்டுட்டு அதை வெளியில் பேசுனா, அதை வெளியில் சொன்னால் அவன் மேலே வழக்கு போடணும்னு பகிரங்கமாக மிரட்டுறார் எஸ்பி, மதுரை எஸ்பி. அதே மாதிரி தான் இதில் நடந்த கொலை, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்கல்ல, அண்ணனின் தங்கச்சியை கொலை பண்ணது கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில். அந்த எஸ்பி என்ன சொல்கிறாரு, இது ஆணவ கொலை கிடையாது, அந்த பொண்ணு ஒருத்தரை காதலிக்கிறது, அந்த கோபத்தில் அண்ணன் அடிக்கிறேன் செத்து போகுது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கக்கூடிய அதிகாரிகளே முன்னுக்கு பின் முரணாக சில விஷயங்களை பதிவு செய்கிறப்ப அடித்தளத்தில் இருக்கிற என்ன செய்வான்? நீங்கள் இது தொடர்பாக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது முதலமைச்சர் கூட இதை பதிவு செய்கிறார். அந்த ஆட்சி காலத்தில் இவ்வளவு எண்ணிக்கையில் நடந்தது, எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த எண்ணிக்கையில் நடக்கிறதுன்றது சொற்பமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 2300 அப்படின்னா 2400 அப்படின்னு இருக்கும். இந்த ஒப்பீடு இது சப்பை கட்டுவதாக தானே நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதல்ல தவறு இல்லையா? அது என்ன பொறுத்தளவுக்கு அந்த தவறை தடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில தான் உங்களுக்கு வாக்களித்து. அந்த தவறை நீங்க செய்ய மாட்டீங்கன்னா ஒண்ணே முதலமைச்சர் குறைந்திருக்கிற எண்ணிக்கை நமக்கு ஒரு எரிச்சலை தானே மூட்டுகிறது. எரிச்சல் மட்டும் இல்லை, அது தவறான அணுகுமுறை என்ற என்ன பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சது அந்த இது தவறான அணுகுமுறை. நீங்களும் பார்த்தீங்களா? ஆமாம், கம்பேர் பண்ணவே கூடாது. அதை குறைப்பதற்கு என்ன வழி அதை சொல்லுங்க. அவங்க அத்தனை செஞ்சாங்க, இவங்க எத்தனை செய்கிறாங்க, அது தேவையில்லையே. அப்போ அவங்க செஞ்சதை நியாயப்படுத்துறீங்க தானே நீங்கள் அத்தனை நியாயப்படுத்துறீங்க. அப்போ எதுக்கு உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கணும்? அது சரியான அணுகுமுறை இல்லை. இது பெரிய அதிருப்தியை தான் உருவாக்கும். அதிருப்தி மட்டும் இல்லை, ஸ்டாலின் மேலே இருக்க மரியாதை டோட்டலாக குறையும். 26 தேர்தல் களம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உறுதியாக கவனப்பெறும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. உங்கள் கட்சி எப்படி பார்க்குது? உண்மையில் அது அப்படி தான் பார்க்கப்பட வேண்டுமா 2026 சட்டமன்ற தேர்தல்? இல்லை, 2026 இப்போ இருக்க நிலவரப்படி மும்முனை போட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி, ஒரு கால் விஜய் கூட யாரோ ஒரு சிலர் போடலாம். இந்த மும்முனை போட்டிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சீமான் விஜய் கூட போவாரா இல்லையாங்கிறது இன்னும் உறுதியாக தெரியலை. ஆனால் சில தம்பிங்கிறத சில திட்டுறாரு. அவர் எப்போ போல டைனமோவில் பேசிகிட்டே இருக்கிறாரு. நேற்று கூட ஒரு செய்தி, 15 சீட்டு 5000 கோடி 50,000 கோடி சீமானுக்கு அப்படிங்கிற மாதிரி பிஜேபி தரப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலாம் பரப்புகிறாங்க வலைதளங்கள். அது எந்தளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியலை. அதனால் இந்த சூழலில் கூட்டணி பலமும் மட்டும்தான் அந்த தேர்தலை யாருங்கிறத தீர்மானிக்கும். இப்போ திமுகவே நீங்கள் சேர்க்கணுன்னா கூட இடதுசாரிகள் அவங்க கூட இருக்கணும், தலித் இயக்கங்கள் அவங்க கூட இருக்கணும், இஸ்லாமிய அமைப்பில் அவங்க கூட இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் திமுகவும் சேர்க்கணும். அதிமுக பாஜக கூட்டணி என்ற இடத்தில் திமுகவை விட்டு இந்த கூட்டணிகள் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. கடைசி நேரத்தில் மாறலாம். பிஜேபிக்கு அவங்க போகாமல் இருந்தால் மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இப்போ இல்லை, பிஜேபிக்கு போயிட்டாங்க. அதை நான் கேட்குறேன். அது திமுக தனக்கு சாதகமாக வைத்துள்ளது. அதாவது கூட்டணி கட்சிகளோட இந்த திமுகவுடைய தொகுதி கோரிக்கைகள் கூட வாய்ப்பே இல்லை, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், நீங்கள் செல்வதாக வென்றால் செல்லுங்கள், இவங்க போதுக்கு வழியில் என்ற இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. ஆமா, அதிமுக பாஜக திமுக கூட்டணியை மிக நெருக்கி விட்டது அப்படின்றது ஒரு பார்வை. கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தடவை தர்ம சங்கடமான நிலைமை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து கூட உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னை பேர் துணை முதலமைச்சர் தான், நீ அடுத்து முதலமைச்சரை வாக்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுதான் இந்த தேர்தல் முக்கியத்துவம் பெறும்னு சொல்கிறீங்க. அதாவது ஒருவேளை திமுக ஆட்சி கட்டிலில் அமருமையானால் உதய முதலமைச்சர் ஆகிவிடுவார். அப்போ அதை தடுப்பதற்கான வியூகங்களை எதிர்கட்சி எடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எதிர்கட்சிகள் பலமான கூட்டணி இல்லையே. இப்போ எதிர்கட்சி ஒரு கால் அதிமுகவும் விஜய் இது மாதிரி ஆட்கள், சீமான் ஆட்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள அசைச்சு பார்க்கலாம். இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ டப்புன்னு பிஜேபிகிட்ட போயிட்டார். இப்போ பிஜேபினால தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிருப்தி இருக்குங்கிற எல்லாம் பகிரங்கமாக தெரிஞ்ச விஷயம். தென் மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய பிரதானமான மாநிலம். அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க ஜெயிக்க முடியும்? அமலாக்கத்துறை வளையத்தில் தமிழக அமைச்சர்கள் அப்படின்ற செய்திகள் நாள்தோறும் வந்தவன இருக்குது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பார்த்தோம், எம்ஆர்கேயில் பார்க்குறோம், நம்ம துரைமுருகன் பார்க்குறோம். அவர்கள் கடந்த ஆட்சியின் போது மாவட்ட நீதிமன்றங்களில் அந்த உத்தரவு, அதாவது சில வழக்குகளிலிருந்து அவர்கள் விடுதலையானதை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தொடர்ச்சி நம்ம பார்க்குறோம். ஒரு 4-5 அமைச்சர்கள். இந்த போக்கு நம்ம எப்படி பார்க்குறோம்? தேர்தல் நெருக்கத்தில் இது நடைபெறுகிறது. இல்லை, அது நீங்கள் உண்மைதான். அது முக்கியமான விஷயம். 2 விஷயம் நம்ம பார்க்கணும் இதில். அமலாக்கத்துறை இதுவரைக்கும் எடுத்த எந்த வழக்கிலையும்
தீர்ப்பு சொன்னதில்லை. எல்லாம் பெண்டிங். ஆயிரம் வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு இது வரைக்கும் வெளிவந்ததில்லை. நம்பர் 1. அமலாக்கத்துறை அதிகாரியை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சது தமிழ்நாடு. 3வது விஷயம், அமலாக்கத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்யுது, அவ்வளோதான். பகிரங்கமாக அது மக்களுக்கும் தெரியுது. இன்றைக்கி இந்த கிராமத்தில் இருக்கணும் கூட தெரியாமல் இல்லை. சாதாரண கிராமத்தில் இருக்கேன். இப்போ வந்து இப்போ அண்ணாமலை இருந்தார், ஒரு 4 வருஷம் தலைவராக இருந்தார். அவருக்கு எங்கேருந்து வச்சு இவ்வளோ பணம்? சாதாரண ஒரு ஐபிஎஸ்ஸு எவ்வளோ வீடு, கோயம்புத்தூரில் பெரிய பங்களா வாங்கியிருக்காரு, ஒட்டஞ்சத்திரத்தில் மில்லு இருக்குங்கிறாங்க. இப்போலாம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ சாதாரண ஆள் கூட அரசியல் சம்பாதிக்கிறாங்கிற விஷயம் வந்து அடித்தரத்தை எல்லாருக்கும். அப்போ திமுக எப்படி சம்பாதிக்காமல் இருப்பானாங்கிற அந்த மெத்தனம் வந்து மக்கள் மத்தியில் ஆழமாக ஊறுது. நீங்கள் சொல்கிற ஹைகோர்ட்டை பொறுத்தவரை, ஹைகோர்ட்டில் எல்லாமே நேர்மையாக இருக்கிறாங்களன்னா இல்லை. ஒரு சில நீதிபதிகள் நேர்மையாக சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்துகிறாங்க. ஆனால் பல வழக்கு நம்மளுக்கு தெரியும். இப்போ பாபர் மசூதி வழக்கு என்னாச்சு? பல வழக்குகளில் ஆளும் கட்சிக்கு, காங்கிரஸுக்கு அவங்க ஆதரவாக இருந்தாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ கடந்த இந்த 13, 11 ஆண்டு 12 ஆண்டுகளில் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லக்கூடிய நீதிபதிகளாக, அதை பகிரங்கமாக பேசக்கூடிய, கேரளாவில் ஒரு நீதிபதி பேசிட்டு வந்தார் இல்லையா, பகிரங்கமாக பேசக்கூடிய நீதிபதிகள் இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க. அப்போ நீதிபதிகளே ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு இருக்கிறப்ப நீதிமன்றம் பெரிய தீர்ப்பை சொல்லிடு மக்களை பாதுகாத்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அந்த கேள்விக்குறி இருக்குல்ல. இவர் தான் பேசினார், நீ என்ன கோர்ட்டாவது மசராதனார், என்ன பண்ண முடிஞ்சா அவரை? ஹெச் ராஜாவை இது வரைக்கும் என்ன பண்ண முடிஞ்சா? ஒன்றும் இப்போ போலீஸும் பண்ணலை, நீதிமன்றம் பண்ணலை. என்ன பண்ண முடியும்? நீதிமன்றம் வந்து செய்யணும்ல. இடி பொறுத்தளவுக்கு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக மேலே அதிருப்தியை உருவாக்கணும், மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி உருவாக்க நினைக்கிறாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி அமைச்சர் இல்லாட்டி கூட மேற்கு மண்டலத்தில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு வச்சுருக்காரு. நிச்சயமாக அந்த மேற்கு மண்டலங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலையிலும் அவர் செய்வார். நன்றி சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.